நம்ம ஒரு பிடிஐங்கிற மாதிரி ஒரு ஷாப் வேர் ஆல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே பை சான்ஸ் மீட் பண்ணுவாங்க. இவளுக்கு அவர் மேலே சின்ன இன்ட்ரெஸ்ட்னு க்ரியேட் பண்ணிட்டார் அந்த ஃபஸ்ட் ஷாட்லேயே. ஆனால் அவர் கிட்ட போகும்போது அவர் தேங்க்யூ அப்படி கிளம்பிவிடுவார், பேசக்கூட மாட்டார். நெக்ஸ்ட்டு இவள் ஏதோ ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான், அவரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். உடனே இவன் அவரோட ஃபோட்டோ எடுத்துடுவா. இவர் கோவத்தில் ஃபோட்டோ எடுத்து ஃபிலிம் எடுத்து மூஞ்சி தூக்கிடுவார். கிட்டே வராது, அது லவ்கிற தாட்டே இல்லை அவருக்குறது கிளியர் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த பொண்ணு அந்த டான்ஸிங் ஸ்கூலுக்கே வந்துடுவாள். அங்கே நான் ஐ வாண்ட் டு லேர்ன் சொல்லுவாள். இவருக்கு தெரியும் என்ன ஸ்டாக்கிங் பண்ணுறா இதுக்கு தான் சொல்லிவிட்டு வேணும்னு அவளை ஒரு சீப்பாக ஒரு சீட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டெப் ஆடின்ட்டு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ நைட்டெல்லாம் ஆடின்னு இருப்பா. அப்போ ஆனால் அவருக்கு சிம்பத்தியே இல்லை. ஆனே ஓகே. நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஆடும்போது இரிட்டேட் ஆகி அவளுக்கு ஒரு ஸ்டெப்பு நல்லா ஆடின்னு இருப்பான். ஆனாலும் காலை பிடிச்சி இழுத்து அவளை டார்ச்சர் பண்ண ஆட ஆரம்பிக்கும் போது ஆனாலும் சிம்பத்தியே கிடையாது அவருக்கு. அடுத்து இன்னொரு சீனில் அவள் ப்ரொஃபஸர் இல்லை சொல்லிவிட்டு அவர் இமிட்டேட் பண்ண அக்னி மன்னன் அந்த ஆள் சொல்லி ரொம்ப அப்படியே கேவலமாக இரிட்டேட் ஆகி அவனோட இமிட்டேஷன்லாம் பண்ணுறத ஸ்ரீவித்யா கேரக்டர் பார்த்துடுவாள். கூப்பிட்டுட்டு நீ எனக்கு தெரிஞ்சு நீ டான்ஸ் கற்றுக்க வரல, ஐ திங்க் யூ ட்ரைங் டு இவரை ஸ்டாக் பண்ண வர, உனக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு ஏதோ சொல்லிவிட்டு அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் நிஜமாக டான்ஸ்க்கு வந்தேன். அப்போ ப்ரூவ் இட்பா. என்ன ப்ரூவ் சொல்லலை, யூ ஹேவ் டு ப்ரூவ் இட். சொன்ன உடனே அவள் ஆட ஆரம்பிக்கணும். அவள் ஆட ஆரம்பிப்பா ஒரு சாங்கு ஒரு மொட்டை மாடியில் 16 hours ஆடுவா. அவள் டே நைட் ஆடுவாள். அந்த ஆடுறத ஒரு சிம்ஃபனி மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மாதிரி பண்ணியிருப்பார். இது 16 hours அதே இடத்துல ஆடுறது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக வரும்? ஸோ நாங்கள் பாலச்சந்தர் சார் அவர் ஸ்டைலுக்கு போயிட்டார். ஒரு இடத்துல தட் இஸ் நான் குற்றாலம் ஷூட்டிங் இருக்கும், அங்கே 4 ஷாட் எடுத்துடுவார். அங்கே ஒரு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு 4 ஷாட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். டே நைட் அது மைண்ட் ட்ராவல் ஹியூஜ். ஸ்ரீவித்யா கேரக்டர் பார்க்குறா, என்னடா பைத்தியம் இது ஆடிட்டுருக்கு. அப்போ என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னா 16 hours ஆடிட்டு இருக்கேன்னா ஷீ செல்ஸ் தட் ஐ ஹாவ் தட் அர்ஜ் டு டான்ஸ், ஐ எம் சீரியஸ் அபவுட் இட். சொன்னா தான் ஒரு பிடிவாத பொண்ணு, பட் அந்த பொண்ணு ஹேஸ் சம் கேரக்டர். என்ன ருத்ர தாண்டவமா எவ்வளவு நேரமா ஆடிட்டு இருக்க? அதாவது தொடர்ந்து 16 மணி நேரமா ஆடிட்டே இருந்திருக்க. இது அவருக்கு தெரிய வரும் கமல் சாருக்கும். நெக்ஸ்ட் அவளை ஒரு ஷோக்கு 2 பேர் ஆடணும், ஒரு ஹேண்டிகேப் சில்ட்ரனுக்காக. ஸோ அந்த காலகாலமாக சாங்க்கு இவளை கூப்பிடுவார், 2 பேரும் ஆடுவாங்க. அந்த ஆடுற சீனில் தான் he can realizes that girl is talented.